என் மீதான பயண தடை பின்னணியில் சுமந்திரனின் சூழ்ச்சி விசாரணை நடத்துமாறு ஸ்ரீதரன் எம்பி கோரிக்கை. அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறையுங்கள் ராஜித சேனாரத்ன. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து நாடு கடத்தப்பட்ட இருவர். தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் மனு கையளிப்பு. மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் வீழமாட்டார் மஹிந்த தரப்பு பெருமிதம். மன்னார் துப்பாக்கிச்சூடு குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் வழங்கவுள்ள சந்தேக நபர்கள். அனுர அரசை கடுமையாக சாடும் சாணக்கியன் எம்பி. முன்னாள் ஜனாதிபதிகளின் உத்தியோகபூர்வ இல்லங்கள் குறித்து விசேட ஆய்வு. யாழில் கரையொதுங்கிய மர்ம பொருள். மட்டக்களப்பில் பாடசாலை செல்லும் மாணவிகளுக்கு பிரத்யேக பஸ் சேவை ஆரம்பம். சிக்கப்போகும் 2 அரசியல்வாதிகள். தாய்வானில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம். கனடாவில் உள்ள தடை செய்யப்பட்ட அமைப்புடன் கலந்துரையாடவே நான் சென்னை செல்ல இருந்ததாகவும் அதனாலேயே விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டதாகவும் தெரிவித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுமந்திரன் தனியார் செய்தி நிறுவனத்திற்கு வழங்கிய பேட்டி தொடர்பில் விசாரணை நடத்துமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் கோரிக்கை விடுத்துள்ளார். இன்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த ஸ்ரீதரன் மேற்குறித்த விடயம் தொடர்பில் சுமந்திரனை விசாரித்தால் இது தொடர்பான செய்திகள் எந்த ஊடகங்களில் வந்தது என்பதை அறிய முடியும். ஆனால் சுமந்திரனை நான் சென்னையில் கண்டபோதும் அவர் என்னிடம் இது பற்றி எதுவும் கேட்கவில்லை. இவ்வாறு விமான நிலையத்தில் தடுத்து நிறுத்தப்பட்டது எனக்கு எதிராக நடத்தப்பட்ட திட்டமிட்ட சதியாகவே நான் கருதுகின்றேன். நீங்கள் சுமந்திரனை விசாரித்தால் இதற்குரிய உண்மையை கண்டறிய முடியும். எனக்கு எதிராக செய்யப்பட்ட மிகப்பெரிய சதியாக நான் கருதுகின்றேன் என குறிப்பிட்டுள்ளார். மஹிந்த ராஜபக்சவின் புலம்பலை நிறுத்துவதை பற்றி பேசிக் கொண்டிருக்காமல் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வழிபார்க்குமாறு ராஜித சேனாரத்ன வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பில் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்ட அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாமல் திணறும் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் புலம்பலை நிறுத்தப் போவதாக கூறிக்கொண்டு திரிகின்றார். இன்று அத்தியாவசிய பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளதாக மக்கள் புலம்புகின்றனர். எனவே முதலில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைக்க வழிபாருங்கள். அதன் பின்னர் மஹிந்த ராஜபக்சவின் புலம்பலை குறைப்பது பற்றி பார்த்துக் கொள்ளலாம் என்றும் ராஜித சேனாரத்ன தொடர்ந்தும் தெரிவித்துள்ளார். போலியான கஜகஸ்தான் கடவுச்சீட்டுகளை பயன்படுத்தி இலங்கைக்குள் நுழைய முயன்ற 2 ஆப்கானிஸ்தான் பிரஜைகள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்தப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் நேற்று காலை கட்டுநாயக விமான நிலையத்தில் குடிவரவு மற்றும் குடியகல்வு அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர். 2 பயணிகளும் 21 தொடக்கம் 23 வயதுடைய ஆப்கானியர்கள் என்று தெரிவிக்கப்படுகின்றது. அவர்கள் நேற்று அதிகாலை 3:29 மணிக்கு குவைத்திலிருந்து ஜைசீரா ஏர்வேஸ் விமானமான J-551 மூலம் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்தனர். விமான நிலையத்தை அடைந்ததும் இருவரும் தங்கள் குடிவரவு நடைமுறைகளை முடிக்க குடிவரவு பிரிவுக்கு சென்று தங்கள் கஜகஸ்தான் கடவுச்சீட்டையும் மற்றும் ஏனைய ஆவணங்களை ஒப்படைத்தனர். அவர்கள் சமர்ப்பித்த கடவுச்சீட்டுகள் தொடர்பான சந்தேகங்கள் காரணமாக இருவரையும் அவர்களது ஆவணங்களையும் கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உள்ள எல்லை கண்காணிப்பு பிரிவு அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட்டனர். அங்கு நடத்தப்பட்ட தொழில்நுட்ப ஆய்வுகளில் இந்த கஜகஸ்தான் கடவுச்சீட்டுகளில் சில பக்கங்கள் நுட்பமாக மாற்றப்பட்டு போலியாக தயாரிக்கப்பட்டிருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர்களின் பொதிகள் சோதனை செய்தபோது அவர்களின் 2 உண்மையான ஆப்கானிய கடவுச்சீட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. அதற்கமைய அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணைக்கு அமைய அவர்கள் இலங்கைக்கு பயணிக்கவோ அல்லது வேறு நாட்டிற்கு தப்பிச் செல்லவோ எந்த திட்டமும் இல்லை என்பது தெரியவந்தது. அவர்கள் இலங்கையில் குடியேற வந்திருப்பது தெரியவந்துள்ளது. இந்த நிலையில் குறித்த 2 ஆப்கானிஸ்தியர்களையும் குவைத் விமானத்தில் நாடு கடத்துவதற்கு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர். விஸ்வமடு தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணியை விடுவிக்க கோரி தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர்கள் மற்றும் வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகனுக்கும் இடையில் கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. குறித்த கலந்துரையாடல் நேற்றைய தினம் ஆளுநர் செயலகத்தில் நடைபெற்றது. தேராவில் மாவீரர் துயிலுமில்ல பணிக்குழுவினர் மாவீரர்களின் பெற்றோர் உரித்துடையோர் தேராவில் மாவீரர் துயிலுமில்ல காணி விடுவிப்பு தொடர்பில் அண்மையில் கையெழுத்து சேகரிக்கும் நடவடிக்கை ஒன்றை அண்மையில் முன்னெடுத்தனர். இதன் தொடர்ச்சியாக சேகரிக்கப்பட்ட சுமார் 2500 பேரின் கையெழுத்துக்கள் அடங்கிய மனு நாட்டின் ஜனாதிபதி மற்றும் பிரதமர் ஆகியோருக்கு அனுப்பி வைக்க கையளிக்கும் முகமாகவும் ஆளுநருக்குரிய மனுவை கையளித்து காணியை விடுவிக்க கோரும் முகமாகவும் குறித்த சந்திப்பு இடம்பெற்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது.
விடுதலை புலிகளுக்கு முடிவு கட்டிய மஹிந்த ராஜபக்ச ஒருபோதும் திணற மாட்டார் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் ஊடக பேச்சாளர் மனோஜ் கம்பகே தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியிருக்கின்றார். அத்துடன் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தொடர்பில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவும் ஆளும் தரப்பினரும் வெளியிட்ட கருத்துக்கள் தொடர்பிலும் அவர் கடும் எதிர்ப்பு வெளியிட்டுள்ளார். மேலும் போரை முடிவுக்கு கொண்டு வந்த மஹிந்தவை பாதுகாப்பதற்கு அனைவரும் அணிதிரள வேண்டும் என்று அவர் அழைப்பு விடுத்துள்ளார். மன்னார் நீதிமன்றத்திற்கு முன்பாக இருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய இருவர் மற்றும் அடம்பனில் இருவரை சுட்டுக் கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய ஒருவர் என 3 சந்தேக நபர்களும் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை நீதவான் முன்னிலையில் வழங்க முன்வந்துள்ளனர். இதன் காரணமாக சந்தேக நபர்கள் மூவரையும் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்க மன்னார் நீதவான் நீதிமன்றம் நேற்றைய தினம் உத்தரவிட்டது. கடந்த 16ஆம் தேதி வியாழக்கிழமை முற்பகல் 9:20 மணியளவில் மன்னார் நீதிமன்ற வளாகத்துக்கு முன்பாக உள்ள கோட்டை வீதியில் வைத்து நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் இருவர் உயிரிழந்ததுடன் மேலும் இருவர் படுகாயம் அடைந்தனர். 2022ஆம் ஆண்டு உயிலங்குளம் நொச்சிக்குளம் பகுதியில் இரு தரப்பினருக்கு இடையிலான மோதலில் சகோதரர்கள் இருவர் வாழ்வெட்டுக்கு இலக்காகி உயிரிழந்தனர். அதே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட பலர் படுகாயம் அடைந்தனர். இந்த சம்பவத்தில் வாழ்வெட்டு தாக்குதலை நடத்தினார்கள் என்று குற்றம் சாட்டப்பட்டவர்கள் மன்னார் நீதிவான் நீதிமன்றில் விசாரணைக்கு முன்னிலையாக வருகை தந்தபோதே அவர்களை இலக்கு வைத்து மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூடு நடத்திவிட்டு தப்பித்தனர். சம்பவத்தில் நொச்சிக்குளத்தைச் சேர்ந்த இருவர் உயிரிழந்தனர். இதில் பெண் உட்பட இருவர் படுகாயமடைந்து சிகிச்சை பெற்று வருகின்றார்கள். இது தொடர்பில் பேசாலையில் வைத்து ராணுவ சிப்பாய் ஒருவர் கைது செய்யப்பட்டார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவத்துடன் தொடர்புடைய மற்றொரு நபர் உட்பட இருவர் தென்னிலங்கையில் கைது செய்யப்பட்டிருந்தனர். அவர்களில் ஒருவர் கடந்த 2023ஆம் ஆண்டு அடம்பனில் வைத்து இருவரை சுட்டுக் கொன்ற சம்பவத்துடன் தொடர்புடையவர் என போலீசார் தெரிவித்துள்ளனர். குறித்த கொலையும் நீதிமன்றக்கு முன்பாக கொலையும் சகோதரர்களின் கொலைக்கு பழி தீர்க்கும் சம்பவங்கள் என கைது செய்யப்பட்டவர்கள் வாக்குமூலம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சந்தேக நபர்கள் மூவரும் நீதவான் முன்னிலையில் நேற்று முன்தினம் மாலை முற்படுத்தப்பட்டனர். போலீசார் காவலில் வைத்து மேலதிக விசாரணைகளை முன்னெடுக்க இதன்போது விண்ணப்பம் செய்தனர். அதனை ஆராய்ந்த நீதவான் நேற்று வரை மூவரையும் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி அளித்து கட்டளை வழங்கியிருந்தார். மேலும் சந்தேக நபர்கள் மூவரும் நீதவான் முன்னிலையில் குற்ற ஒப்புதல் வாக்குமூலத்தை வழங்க மன்றிடம் வேண்டுதல் வைத்ததாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக போலீஸ் தடுப்பு கட்டளையை நீடிக்காது சந்தேக நபர்கள் மூவரையும் இன்று வரை விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்ட நீதிவான் இன்று குற்ற ஒப்புதல் வாக்குமூலம் பதிவதற்கு அனுமதி அளித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயல்படுவது ஆரோக்கியமான விடயமல்ல என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் குற்றம் சாட்டியுள்ளார். இலங்கை தமிழரசு கட்சியின் தலைவர்களில் ஒருவராக இருந்த சிமு ராசமாணிக்கத்தின் பிறந்த தின நிகழ்வின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை கூறியிருக்கின்றார். இது தொடர்பில் மேலும் அவர் தெரிவித்ததாவது, புதிய அரசாங்கம் புதிய அரசியலமைப்பு ஒன்றை உருவாக்கும் செயற்பாட்டினை இன்னும் ஆரம்பிக்கவில்லை. 2015ஆம் ஆண்டு தொடக்கம் 2018ஆம் ஆண்டு வரையில் முன்னெடுக்கப்பட்ட அரசியல் வரைவில் தாங்கள் இணங்கிய விடயங்களை கொண்டு புதிய அரசியலமைப்பினை உருவாக்குவதாக ஜனாதிபதி தெரிவித்திருந்தாலும் கூட தற்போது அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கின்றார்கள் என்பது தெரியாத நிலையே இருக்கின்றது. அந்த வகையில் தமிழரசு கட்சியின் மத்திய குழுவில் அரசாங்கத்திற்கு புதிய அரசியலமைப்பினை விரிவுபடுத்துவதற்குரிய பாரிய அழுத்தங்களை வழங்குவதற்கு தீர்மானிக்கப்பட்டது. அரசியலமைப்பு எவ்வாறு அமைய வேண்டும் என்பதில் இலங்கை தமிழரசு கட்சி 75 வருடமாக பல முன்னெடுப்புகளை முன்னெடுத்து வந்துள்ளது. அந்த வகையில் பல வடிவங்களில் தயாரிக்கப்பட்ட அறிக்கைகள் இருக்கின்றன. இவை அனைத்தையும் ஆராய்ந்து அரசாங்கத்துடனும் இவ்விடயங்களை முன்னெடுப்பதற்காக 7 பேர் கொண்ட குழு ஒன்று நியமிக்கப்பட்டிருந்தது. 7 பேர் கொண்ட குழு புதிய அரசியலமைப்பு தொடர்பான விவாதங்களை முன்னெடுப்பதற்காக தீர்மானம் எடுத்திருந்தது. அதேபோல் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பாக ஏற்கனவே வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டு தேர்தல் நடைபெறாமல் இருக்கின்றது. இதனால் அரசு ஊழியர்களாக இருந்த பலர் பல கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். சம்பள அற்ற
விடுமுறையில் பல மாதங்கள் இருந்தார்கள். தாங்கள் வேலை செய்த பிரதேச செயலகமோ அல்லது கல்வி வலயமோ அல்லது மாவட்டத்தையோ தாண்டி வெளி மாவட்டத்தில் வெளி பிரதேச செயலகங்களில் வெளி வலயங்களில் வேலை செய்ய வேண்டிய கஷ்டங்களுக்கு முகம் கொடுத்தார்கள். கிராம சேவையாளர்களுக்கான புதிய நியமனங்கள் வழங்கிய பொழுது ஒரு கட்சியிலேயே வேட்பாளராக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அந்த புதிய நியமனங்கள் கிடைக்கவில்லை. சிலர் தங்களுடைய நிதியை செலவிட்டு கட்சிக்காக தங்களது பரப்புரையில் ஈடுபட்டார்கள். இவ்வாறானவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டது. கட்சியின் தீர்மானங்களை மீறி வேறு கட்சிக்கு ஆதரவு வழங்கியவர்கள், வேறு கட்சி சார்பில் தேர்தலில் போட்டியிட்டவர்கள், உயிரிழந்தவர்கள், வெளிநாடு சென்றவர்கள் மற்றும் விருப்பமில்லாதவர்களை மாற்றி அவர்களுக்கு பதிலாக புதியவர்களை நியமிப்பது தொடர்பாக உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பில் தீர்மானம் எடுக்கப்பட்டது. கடந்த கால அரசுகள் கட்சி சார்ந்த அரசியலை முன்னெடுத்தது போன்று தற்போதைய தேசிய மக்கள் சக்தி அரசும் செயல்படுவதை அவதானிக்க முடிகிறது. இது ஆரோக்கியமான விடயமல்ல. அனைத்து கட்சிகளும் இணைந்து இந்த நாட்டினை கட்டியெழுப்ப வேண்டுமென ஜனாதிபதி நாடாளுமன்றில் கூறினார். ஆனால் மட்டக்களப்பு மாவட்டத்தில் பிரச்சனைகளுக்கு நீதி வேண்டும் என்று பேசும் அதிகாரிகளை பழிவாங்கும் செயல்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றது என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதிகள் வசிக்கும் உத்தியோகபூர்வ இல்லங்கள் தொடர்பான மதிப்பீடு ஒன்றை மேற்கொள்ள அரசாங்கம் தீர்மானித்துள்ளது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் தற்போதைய இல்லத்தில் கடந்த வாரம் மதிப்பீட்டு திணைக்களம் ஆய்வொன்றை மேற்கொண்டிருந்தது. அதன் பிரகாரம் மஹிந்த ராஜபக்ச வசிக்கும் இல்லத்தின் தற்போதைய வாடகை பெறுமதி 46 லட்சம் ரூபாய் என்று கணிப்பிடப்பட்டுள்ளது. அதேபோன்று ஏனைய முன்னாள் ஜனாதிபதிகளான சந்திரிகா குமாரதுங்க, மைத்ரிபால ஸ்ரீசேன, கோட்டாபய ராஜபக்ச மற்றும் முன்னாள் ஜனாதிபதி பிரேமதாசவின் துணைவியார் ஹேமா பிரேமதாச ஆகியோர் வசிக்கும் இல்லங்கள் குறித்தும் மதிப்பீட்டு திணைக்களத்தின் மூலமாக ஆய்வொன்றை நடத்த அரசாங்கம் உத்தேசித்துள்ளது. அதன்பின் பெரும்பாலும் அவர்கள் அனைவரும் அங்கிருந்து வெளியேற்றப்படலாம் என்று தெரிய வருகின்றது. யாழ்ப்பாணம் வல்வெட்டித்துறை ஆதிகோவிலடி கடற்கரையில் மிதவையொன்று கரையொதுங்கியுள்ளது. கடலில் நிலவும் கடும் காற்றால் குறித்த மிதவை இன்று முற்பகல் கரையொதுங்கி இருக்கலாம் என தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கும் சம்பவம் தொடர்பில் தெரியப்படுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் கரையொதுங்கிய மிதவையை பொது மக்கள் பலர் பார்வையிட்டு வருகின்றனர். இதேவேளை அண்மை காலமாக வடமராட்சி கிழக்கின் பல பகுதிகளிலும் மிதக்கும் கூடாரங்கள், மிதவைகள் போன்றன கரையொதுங்கியமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலையிலிருந்து மகளிருக்கான பேருந்து சேவை இன்று முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை செல்லும் மாணவிகள் பேருந்துகளில் செல்லும் போது இடம்பெறுகின்ற பாலியல் தொல்லைகள் தொடர்பாக மட்டக்களப்பு அறிவிப்பெண்கள் வலையமைப்புக்கு செய்யப்பட்ட முறைப்பாட்டுக்கு அமைய மட்டக்களப்பு அறிவிப்பெண்கள் வலையமைப்பின் பணிப்பாளரும் சட்டத்தரணியுமான மஜூரி ஜனன் கவனத்திற்கு எடுத்துக்கொண்ட செயற்பாட்டின் கீழ் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலை அத்தியட்சகர் கந்தசாமி ஸ்ரீதரன் கவனத்திற்கு முன்வைக்கப்பட்ட கோரிக்கையின் அடிப்படையில் கல்முனை தலைமை காரியாலய பிரதான பிராந்திய முகாமையாளர் விஜித தர்மசேன அவர்களின் அனுமதியுடன் இலங்கை போக்குவரத்து சபையின் மட்டக்களப்பு பேருந்து சாலையின் பாடசாலை பெண் மாணவிகள் மற்றும் பாடசாலை ஆசிரியர்களுக்கு இலங்கையில் மட்டக்களப்பில் முதல் முறையாக பாதுகாப்பான போக்குவரத்து வழங்கும் பிரத்யோக பேருந்து சேவை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அந்த வகையில் மட்டக்களப்பு சத்ருகொண்டான் பிரதேசத்தில் காலை 6:15க்கு ஆரம்பிக்கப்படுகின்ற பாடசாலை பெண் மாணவிகளுக்கான பேருந்து அருணோதயா, கோட்டமுனை கனிஷ்ட வித்தியாலயம், மகாஜனா, சிசிலியா, ஆனேபந்தி, வின்சென்ட் உள்ளிட்ட பாடசாலைகள் முன்பாக பயணிக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. சட்டவிரோத மணல் அகழ்வு சம்பவத்தின் பின்னணியில் 2 பிரபல அரசியல்வாதிகள் இருப்பதாக பெருந்தோட்ட மற்றும் கிராமப்புற உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன தெரிவித்தார். இன்று நாடாளுமன்றத்தில் கேள்வியொன்றுக்கு பதிலளிக்கும் போதே அமைச்சர் இதனை தெரிவித்துள்ளார். சிலாபம் மணல் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக கூறப்படும் பகுதியில் அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிகமாக மணல் அகழ்வு செய்யப்பட்டுள்ளது. இது ஒரு பாரிய மோசடி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்போது விசாரணைகள் நடந்து வருகின்றன. மேலும் சுமார் 400 மில்லியன் ரூபாய் மதிப்பிலான மோசடி பரிவர்த்தனை நடந்துள்ளதாக முதற்கட்ட கண்டுபிடிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த மோசடிக்கு இறுதி பொறுப்பான தரப்பினரை அடையாளம் காண்பது கடினம் என்று அமைச்சர் கூறினார். இருப்பினும் 2 முக்கிய அரசியல்வாதிகளை இந்த சம்பவத்துடன் தொடர்புபடுத்தும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலதிகமாக பல ஒப்பந்தக்காரர்களும் இதில் ஈடுபட்டுள்ளனர் என்று கூறப்படுகின்றது என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.
ஜோஜிங் நகரில் இருந்து வடக்கே 12 கிலோமீட்டர் தொலைவில் 10 கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஒன்று ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் 6.0 பதிவாகியுள்ளதாகவும் இதன் காரணமாக அப்பகுதியில் உள்ள கட்டிடங்கள் அதிர்ந்துள்ளதாகவும் இதனைத் தொடர்ந்து மக்கள் அலறியடித்துக் கொண்டு வீடுகளை விட்டு வெளியேறி வீதிகளில் தஞ்சமடைந்துள்ளனர் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. மேலும் இந்த நிலநடுக்கத்தினால் 15 பேர் காயமடைந்துள்ளனர் எனவும் எனினும் உயிரிழப்பு சம்பவங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் அந்த நாட்டு ஊடகங்கள் தெரிவித்துள்ளன.